ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஃபீஷியலி 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனியிலேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் பேப்பர் கரெக்ஷன் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளோட கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதாவது இன்னைக்கு வந்து டே 1 வேல்யூவேஷன் இன்னைக்கு வந்து எப்படி இருந்துச்சு எல்லாமே அதை நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கூடி சீக்கிரம் வந்து A to Z எல்லா வீடியோ நம்ம வந்து போட போகிறோம். அதாவது அங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் வந்து எப்படி வந்து மாணவர்களுக்கு வந்து மார்க் வந்து போடுறாங்க, எப்படி பாஸ் பண்ணி விட்றாங்களா இல்லை வந்து ஃபெயில் பண்ணி விட்றாங்களா, எல்லாமே நம்ம A to Z எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து டெய்லியும் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். எல்லா இன்ஃபர்மேஷன் அப்புறம் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ தெரியறதுக்கு முன்னாடியே எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வந்து டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிடுவோம். அதனால எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணுமா டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th அஃபீஷியலி பேப்பர் கரெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு ப்ரோ அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேற எல்லாம் சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நிறைய பேர் வந்து கேட்குற விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ கிரேஸ் மார்க் இந்த வருஷத்தில் இருக்குமா இருக்காதா அப்படி சொல்லிட்டு தான் வந்து கேட்பீங்க. ஏன்னா ரீசெண்ட்லி கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி கிரேஸ் மார்க்லாம் வந்து அவ்வளோ பெர்சனாக வந்து கொடுக்குற மாதிரி வந்து எதுவுமே தெரியல. ஏன்னா 12th வந்து மேத்ஸுக்கு வந்து கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அது இப்போ கூடயும் வந்து கொடுக்கப்பட மாட்டாங்க அப்படி சொல்கிற மாதிரி தான் வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. அது சரிங்க, அதெல்லாம் நான் பேசணும்னா இன்றைக்கி வந்து டே 1 இன்றைக்கி வந்து லாங்குவேஜுக்கு பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க் இருக்கா, அதாவது தமிழ் இங்கிலீஷ்க்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது கிரேஸ் மார்க் லாங்குவேஜுக்கு வந்து கிடையவே கிடையாது. அதனால நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மார்க் வந்து போடுவாங்க. அதனால ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மார்க்லாம் ஒன்றும் போட மாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் மார்க் வந்து போடுவாங்க. நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது மேபி ஒரு ஸ்டாஃப் வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்க நினச்ச மாதிரி மார்க் வந்து போடலை அப்படின்னா அதுக்கு உரிய நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தந்தி டிவியில் கூட வந்து பார்த்துக்கலாம். எஸ்டர்டே வந்து போட்டிருந்தாங்க, ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. அது வந்து யார் யார் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. யார் யார் வந்து ஒழுங்காக பேப்பர் வந்து திருத்தலையோ அப்படியோ அவங்க மேலே வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு நம்மளோட கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா வந்து ரொம்பவே நிறைய ஆக்ஷனாக எடுத்திருக்காங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷன் போகிற அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ளேயே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய நல்ல மார்க் வந்து போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேபி நிறைய ஸ்டாஃப் வந்து ஃபோனை திருத்திட்டு வந்து அது இதுவுமா வந்து மார்க் போட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபோன் எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்ல மைண்ட் செட்டோட வந்து மார்க் போடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது. அதனால லெட்ஸி நம்ம வந்து டே 1 வேறு லெவலாக வந்து மார்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்கமிங்காக எப்படி வந்து மெயின் சப்ஜெக்ட் அதாவது மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் எப்படி போட போகிறாங்க சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து ஆகணும். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா பேரும் மோஸ்ட்லி வந்து பாஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா லாங்குவேஜ் அது வந்து பேசிக்காக இருக்கிறது தான். இதை மார்க் குறைச்சி அவங்க வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால பயப்படாதீங்க. எப்போ வந்து மெயின் சப்ஜெக்ட் வந்து திருத்த ஆரம்பிப்பாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 டேஸில் வந்து மெயின் சப்ஜெக்ட் திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி லாங்குவேஜோட சப்ஜெக்ட் எல்லாமே வந்து முடிச்சிருவாங்க. 11th வந்து கூட்டி சீக்கிரம் வந்து அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 10th வந்து இன்னும் எக்ஸாம் வந்து முடியல. 10th வந்து எக்ஸாம் முடிஞ்சோடனையும் அதுக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வந்து 12th வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 11th வந்து கூடிய விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி மார்க் நல்லா தான் வந்து வரும். கிட்டத்தட்ட ஏப்ரல் 13 வரைக்கும் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த அளவு நடக்க போகுது இதுவுமே வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதனால இன்னும் கொஞ்சம் அதிக நாள் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ண போகிறாங்க சொல்லிட்டு வந்து தெரியல. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனல் என்ன கூடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க. இன்னும் கூடியும் டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற சேனல் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடுறோம். அதனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ டாட்டா பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.